நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello and welcome to Marutham Group, Oli Belly, powered by Fruitnik, the power of fruit. நம்ம ஒலி பெலி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மொத்தமாக 7 மேல் கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அதுலேருந்து பை தி எண்ட் ஆஃப் 8th வீக் மோகன் அண்ட் ராஜ்குமார் நம்ம ஷோலேருந்து எலிமினேட் ஆகி இப்போ நம்ம ஷோவில் செந்தில், பாலயோகேஷ், ஹியூபர்ட், ஸ்ரீகாந்த் அண்ட் நிகிலேஷ் இருக்காங்க. நேற்று பெண்களுக்கான போட்டியில் நடந்த திருப்பங்கள், ஒவ்வொருவரும் போட்டியை சரிவர செய்ய முடியாமல் போன நொடிகள், ஆபத்தான தடைகளிலிருந்து கடுகளவு இடைவெளியில் தப்பிய தருணங்கள், போட்டியின் இலக்கு அருகே இருந்தும் இலக்கை அடைய முடியாத போராட்டம். இத்தகைய சுற்றில் கடலோரத்தில் களமிறங்க போகும் ஆண் போட்டியாளர் இன்று நடக்கவிருக்கும் திருப்பங்கள் என்னென்ன? அதாவது நம்ம ஒலிபெலி நிகழ்ச்சியிலே வந்து நிறைய டாஸ்க்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம மேல் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே பெர்ஃபார்ம் பண்ண போகிற டாஸ்க் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இது வந்து நீங்கள் நேற்றுக்கே நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே மேல் கண்டஸ்டன்ஸ்னால் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எல்லா டாஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம மேல் கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். செந்தில் இதுவரை குறைத்த எடை 26.30 கிலோ. நிகிலேஷ் இதுவரை குறைத்த எடை 24.40 கிலோ. ஸ்ரீகாந்த் இதுவரை குறைத்த எடை 33.70 கிலோ. பாலயோகேஷ் இதுவரை குறைத்த எடை 26.05 கிலோ. ஹியூபர்ட் இதுவரை குறைத்த எடை 26.95 கிலோ. ஸோ இன்னைக்கு நம்ம மேல் கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க் என்ன பேசிஸில் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப கம்மியான டைமில் இந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்களோ அவங்க தான் சேஃப் ஜோனுக்கு போவீங்க. அண்ட் யார் வந்து அதை ரொம்ப லீஸ்ட் டைம் எடுக்காமல் அதிகமான டைம் எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவீங்க. ஆனால் அது யார் யார் அப்படின்றத நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். எண்ட் ஆஃப் த டாஸ்க் தான் வந்து உங்களுக்கு இது தெரிய வரும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக எந்த மேல் கண்டஸ்டன்ட் வந்து இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த். நான் தான் வந்து மேலில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் செம்மையாக உழுந்து புரண்டுலாம் வந்து டாஸ்க்கு முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு பாதி டென்ஷனை ஏற்றி விட்டுருச்சு. ஸோ பார்க்கணும், விழாமல் பண்ணோம், அதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இது. ப்ளஸ் 2 வந்து இப்போதைக்கு டஃப்னு தெரியுது. அந்த வாக்கு, அந்த ரேம்பில் வாக்கு, கடைசியில் ஸ்பைடர், இது 2த்தை வந்து கரெக்டாக முடிச்சிட்டேன்னா என் டைம் டீசெண்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ அது 2த்தை எப்படி முடிக்கிறேன், மிச்ச டாஸ்க் எப்படி முடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் கரெக்டாக ஒரு கால் ஃபஸ்ட்டு வச்சு செகண்ட் அப்புறம் வச்சு அப்போ தான் மெதுவாக இது பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராலிங் நெட்டு, அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி. என்ன ஃபஸ்ட்டு அந்த இது கம்பி இருக்கும்போது குனிஞ்சு போகிறது தான் வந்து கஷ்டம். திரும்பி அந்த கம்பி வரும்போது திரும்பியும் லோவாக போயிட்டு வெளில வருது. பேலன்சிங் இது வந்து அந்த ரேம்பில் நடக்கிறது. அது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஏறினேன். ஓகே, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு காலை வந்து சைடில் வெஸ்ட் ஏறிலாம் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரோப்பை டைட்டாக பிடிக்கிறனால ஸ்லிப்பாகி ஊன்ட்டேன். ஏறிட்டு என்னாச்சு, பாதி வழி போகும்போது நான் ரோப்பை லூஸாக விட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணாமல் ரோப்பை லூஸாக விட்டனால அதில் வந்து கீழே ஊன்ட்டேன் நான். நான் பண்ணதுலேயே வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணது வந்து அந்த ஸ்பைடர் நெட் தான். Srikanth, come on.
வெரி குட் ஸ்ரீகாந்த். கரெக்டாக ஒரு காலை வச்சு இன்னும் ரைட் லெக் வந்து நல்லா அகட்டி வச்சு அதே மாதிரி போனேன். அதே மாதிரி வச்சு வாங்க. கம் ஆன். மெதுவா. குட். இவ்வளோ பெரிய டாஸ்க் நான் வந்து பண்ணதே கிடையாது ஒல்லிபலியில் இவ்வளோ வாரத்தில். ஸோ முடிச்ச அடுத்த செகண்ட் அப்பா முடிஞ்சிருச்சுடா, இதுக்கு மேலே இந்த டாஸ்க்கை பண்ண வேணாண்டான்னு சந்தோஷம் செம. அந்த சந்தோஷத்துக்கு வந்து வார்த்தையே கிடையாது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே சார், ஸ்ரீகாந்த் வந்து நல்லபடியாக அவங்களோட டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போக போகிறது நிகிலேஷ். நிகிலேஷ் வந்து ட்ரைனிங் பண்ணுற காலத்துலேருந்து நிகிலேஷ் கொஞ்சம் பதற்றத்தில் பண்ணுவார், கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது, வேகமாக இருக்காது. அந்த வேகத்தை கொண்டு வரதுக்கு நிறையா முயற்சி செஞ்சோம். இந்த 2 மாத பயிற்சி இன்றைக்கி அவரோட போட்டியை டெஸ்ட் பண்ண போகுது. Your time starts now. Move. I need walk பண்ணு. I need walk. கால் மேல தூக்கு. கால் மேல தூக்கு. Faster. Move. Forward. Lean forward. கை முன்னாடி கொண்டு வா. Yes, first rope எடு. Rope எடு. One leg standing நிக்கிற மாதிரி சைடுல நின்னு rope புடிச்சு இழுத்துக்க. சைடுல நின்னுங்க. Yes. பின்னாடி போ. Yes. சைடுல நின்னுங்க. சைடுல என்னை பார்த்து நின்னு. எந்திரிச்சு நின்னு. எஸ் இப்போ மூவ் பண்ணு. நாரோ பிரிட்ஜில் தான் வந்து எனக்கு டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த சைட்வேஸில் ஏறி வாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு இடத்துல நில்லு ஃபர்ஸ்ட். சைடுல நின்னு கால. என்னை பார்த்து நில்லு. எஸ் ரோப் இழுத்துக்க. எஸ் இப்போ மூவ் பண்ணு. மூவ் பண்ணு. Concentrate, Nikilesh. Move. மெதுவா மூவ் பண்ணு. எஸ் மூவ் பண்ணு. எஸ் லாங் ஸ்டெப். ஜம்ப். மூவ். நட்ராஜ் சார் சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு லெக் வந்து வெளியே வச்சு இன்னொரு லெக்கில் வந்து அப்படியே 1 லெக் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணால் வந்து ஓரளவுக்கு நான் ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டேன். கை மேல தூக்கி வை. பேபி கிரால் பண்ற மாதிரி. எஸ் கீழ குனி. இப்ப மட்ல ரோல் பண்ணு. ஃபாஸ்டா மூவ். இதுதான் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ரோல் பண்ணு அப்படியே. எஸ் ரோல் பண்ணு மேல. இப்ப கால் மேல தூக்கி வச்சு எவ்வளவு தூரம் ஹைட் பிடிக்க முடியுமோ ஹைட் பிடி. கைய மேல ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத. கால் இன்னும் நல்லா மேல தூக்கி வை. எஸ் மூவ் பண்ணு. எஸ் மூவ் பண்ணு. கம் ஆன். இதான் டாஸ்க் வின் பண்ணனும். கம் ஆன். நீ டாஸ்க் வின் பண்ணா தான் சேஃப் ஜோன் போக முடியும். மூவ் பண்ணு. எஸ் மூவ் பண்ணு. கம் ஆன். மூவ் கம் ஆன். எஸ் ஸ்பைடர்மேன் ரோப் கிளைம்பிங்குமே அதுவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா அவருக்கு கை கிரிப்பு கிடைக்கல, மூவ்மெண்ட் கிடைக்கல, பாடி பேலன்ஸ் பின்னாடி போயிடுச்சு, பாடி வெயிட் பின்னாடி தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. மூவ் பண்ணு. எஸ் மூவ் பண்ணு. ஹைட் வை. எஸ் மூவ் பண்ணு. எஸ் குட். வெரி குட். கட்ட மேல கால் வை. கால் வை. எஸ் ஜம்ப் பண்ணி ரன் பண்ணு. ரன். குட். குறுகிய பாதையில் நடக்கும் பொழுது சிறிது தடுமாற்றத்தை சந்தித்த நிகிலேஷ் இந்த சுற்றை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 2.23 நிமிடங்கள். நிகிலேஷ், உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? நான் நினச்சி கூட பார்த்தது இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுவேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. குட். உங்கள் கூட போட்டியிடுற போட்டியாளர்களை பொறுத்து நீங்கள் சேஃப் ஜோனா டேஞ்சர் ஜோனாங்கிறது தெரியும். ஓகே, தேங்க்யூ நிகிலேஷ். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஸ்ரீகாந்த் அண்ட் நிகிலேஷ் அவனோட டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்ததான் இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போக போகிறது செந்தில். கடந்து வந்த அத்தனை சுற்றுகளிலும் மற்ற போட்டியாளர்களை மிரளச் செய்தவர். தன் உடல் வடிவில் தொடக்கத்தில் இருந்ததை விட அதிக மாற்றம் காட்டி முன்னேறி இருக்கிறார். இன்றைய போட்டியில் தன்னை மீண்டும் நிரூபிக்க காத்திருக்கும் செந்தில்
போன வாரம் நீங்கள் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் இந்த டாஸ்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு போக முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா you will be eliminated from the show. So you're clear about it. So என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்திருக்கீங்க இந்த டாஸ்க் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு? இல்லை, மென்டலாக ப்ரிப்பேராக இருக்கேன் இந்த டாஸ்க் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 மினிட்ஸில் முடிச்சா நான் தான் பெஸ்ட் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் 3 மினிட்ஸில் முடிக்க பார்க்குறேன். எந்தெந்த எக்ஸசைஸ் வந்து இந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் சர்க்யூட் ட்ரைனிங் ஒன்று பண்ணுவோம். ஒரு இடத்துல ஸ்குவாட் பண்ணுவோம், ஒரு இடத்துல க்ரால் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல ரன்னிங் இருக்கும். அந்த இதை தான் இங்கே வச்சுருக்காங்க. அந்த இதை வந்து எல்லாமே ஹர்டில்ஸ் மாதிரி வச்சு வச்சுருக்காங்க. இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ ஆல் த பெஸ்ட் செந்தில், நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரி 3 மினிட்ஸில் இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். செந்தில், your time starts now. Yes, Sendel. Yes, hurdle walk பண்ற மாதிரி. Yes, run through. Yes, maybe crawl பண்ணுங்க. கை தூக்குங்க. Yes, கை தூக்கி வைங்க. மேல தூக்கி வைங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். பட் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, ஒரு சின்ன போல் மாதிரி இருக்கும், அதில் குதிக்கும் போது எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. ரன் பண்ணி ஜம்ப் பண்ணுங்க. எஸ், மூவ். ஃபர்ஸ்ட் ரோப் எடுங்க. ரோப் எடுத்து ஃபர்ஸ்ட் சைடில் நில்லுங்க. என்னைய பார்த்து நில்லுங்க. ஈஸியாக இருக்குல்ல, அந்த சைடு திரும்பி நில்லுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ரோப் பிடிங்க. ரோப் இழுத்துங்க. நோ, பேலன்ஸோட வாக் பண்ணணும் அந்த ரேம்பில். பட் அதையும் கொஞ்சம் அளவுக்கு நான் ரீசெண்டாக பண்ணிட்டேன். கம் பேக் செந்தில், கம் பேக். எஸ், மூவ் பண்ணுங்க. அப்படியே ரோப் இழுத்துட்டே போங்க. எஸ், மூவ் பண்ணுங்க. எஸ், ரன் த்ரூ. எஸ், kneel down. எஸ், வெரி குட். சூப்பர். கம் ஆன், பவர்லாம் காட்டுங்க. எஸ், இப்போ மவுண்டன் ரோல் பண்ண போறீங்க. உங்க சர்க்யூட் ட்ரைனிங் பவர்லாம் உங்களுக்கு இப்போ காட்டணும் பண்ணீங்க. எஸ், சூப்பர். இப்போ கால் சைடுல மேலே தூக்கி வைக்கிறீங்களோ அதான் அட்வான்டேஜ். நல்லா மேலே ஏறுங்க. நல்லா அதை கை மேலே தூக்கி பிடிங்க. எஸ், ரோப்பை தான் பிடிக்கணும். ஸ்பைடர் வாக் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே சரி 3 ஸ்டெப்பில் முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து லாங் ஸ்டெப் வச்சேன். ஆனால் ட்ரைனர் நாங்கள் தான் சொன்னார், லாங் ஸ்டெப் வைக்காத கீழே விழுந்துருவேன், ஷார்ட் ஸ்டெப் இல்லாட்டி பாடி பேலன்ஸ் போயிடும் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி தான் போனேன். கால் பக்கத்தில் வைங்க. காலை மேலே தூக்கி பக்கத்தில் வைங்க. ஈஸியாக இருக்கும். எஸ், பாடி ஃப்ரண்ட்டில் கொண்டாங்க. பாடி வெயிட் ஃப்ரண்ட்டில் போடுங்க. எஸ், ஜம்ப். ரன் த்ரூ. குட். எஸ். தன்னை மீண்டும் ஒருமுறை இன்றைய போட்டியில் நிரூபித்திருக்கிறார் செந்தில். இவர் இந்த போட்டியை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 1.34 நிமிடங்கள். செந்தில், உண்மையிலேயே கிரேட்டா இந்த டாஸ்க் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே சிரமமாக இருந்த நேரோ பிரிட்ஜ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எப்படி? 1 லெக் ஸ்டாண்டிங் ஒன்று ட்ரைனிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அங்கே பண்ணேன். ஏன்னா எல்லாருமே அங்கே தான் ட்ராப் பண்ணாங்க. அங்கே நானும் விட்டேன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் டைம் சேவ் பண்ணி நினச்சேன். அதை மாதிரி முடிச்சிட்டேன். சார், செந்திலால் ஏன் அதை கரெக்டாக கிராஸ் பண்ணி வர முடிஞ்சது? நீங்கள் என்ன? அவர் பதட்டப்படாமல் அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டு வந்து பேலன்ஸில் நின்னார். அதான் ரோப்பை பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரோப்பை பிடிச்சி இழுத்து பேலன்ஸ் பண்ணி நிற்க சொன்னால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணார். கரெக்டாக க்ளீனாக கிராஸ் ஓவர் பண்ணிட்டார். உண்மையிலே அவரோட வெற்றிக்கு தெரியுது. அவ்வளோ சிரிப்பு தெரியுது. இல்லை, ஆரம்பத்தில் நீங்கள் வந்தப்போ பார்த்த முகத்துக்கும் இப்போ இருக்கிற முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம். ஆல் த வெரி பெஸ்ட் சார். அடுத்ததா ஹியூபர்ட், நீங்கள் தான் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. பொதுவாகவே வந்து அமங் மேல் கண்டஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீக் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இந்த டாஸ்க்குக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். எப்படியாவது நான் ஓரளவுக்கு லீஸ்ட் டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்பைடர் வாக் மட்டும் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதில் மட்டும் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது மட்டும்தான் நான் எதுலையாவது மிஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது. வேறு எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிடுவேன். அண்ட் அந்த ரேம்ப் வாக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த நேரோ பிரிட்ஜ் வாக் அண்ட் அந்த ஸ்பைடர் வாக் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see how you perform. All the best. ஹியூபர்ட் அதிக முறை தன்னை டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு சென்றவர் இன்று அவர் முன்னால் இருக்கும் தடைகளை தாண்டுவாரா என்று பார்க்கலாம். Hubert, your time starts now. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு டாஸ்க். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் டைமை கால்குலேட் பண்ணி தான் அதில் வந்து யார் சேஃப் ஜோன் போகிறா, யார் டேஞ்சர் ஜோன் போகிறா அப்படின்றது தெரியும்.
வெரி குட் ரன்னிங் ஹியூபர்ட். வெரி குட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோ, ஃபாஸ்டா போ. ஹியூபர்ட் உங்க பவர்லாம் காட்டுங்க, கால்ல காட்டுங்க, கால் மேல தூக்குங்க, ஜம்ப் பண்ணுங்க. எஸ் வெரி குட். எஸ் மெதுவா கால் மேல லிஃப்ட் பண்ணுங்க. எஸ் ஃபர்ஸ்ட் ரோப் பிடிங்க ஃபர்ஸ்ட். உங்க பவர் ஃபுல்லா கால்ல காமிக்கணும், கையில பிடிச்சிருக்க கை சப்போர்ட் தான், புரியுதா உங்களுக்கு? எஸ் மேல ஏறி நில்லுங்க, கரெக்டா சைடுல நில்லுங்க, சைடுல அங்க பார்த்து நில்லுங்க, இல்ல என்னை பார்த்து நில்லுங்க. எஸ் ரோப் இழுத்துங்க, ஏறுங்க. எஸ் என்னை பார்த்து நில்லுங்க, இல்ல சைடுல இப்படி நில்லுங்க, என்னை பார்த்து நில்லுங்க, மேல இழுங்க. எஸ் நில்லுங்க. ராம்பாக்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேம்ப்ல ஏறும்போது மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் கொஞ்சம் நான் எஸ் வெரி குட் தடுமாட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதுலயும் வந்துட்டேன். ரோப் இழுத்துங்க, ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, ரோப் இழுங்க. எஸ் ரோப் இழுத்து மூவ் பண்ணுங்க. கம் ஆன், வெரி குட். மூவ் வெரி குட். சைடுல மூவ் பண்ணுங்க, சைடுல கால் வைங்க. எஸ் வெரி குட். எஸ் மூவ் பண்ணுங்க, அப்படியே மூவ் பண்ணுங்க, சைடுல மூவ் பண்ணுங்க. எஸ் ஜம்ப், ரன் த்ரூ, கம் ஆன், காட் இட், வெரி குட் மேன். எஸ் கீழே குனிங்க, அதே இடிக்கிறீங்க. எஸ் கிரால் பண்ணுங்க, கை மேல தூக்கி வைங்க. எஸ் ஃபாஸ்டா கீழே குனிங்க, நல்லா ஃபுல்லா. இப்போ கீழே இறக்குங்க. எஸ் எந்திரிங்க, காலை மேல தூக்குங்க. ஃபாஸ்டா மூவ் ஃபாஸ்டர். எஸ் இப்போ ரோல் பண்ணணும், மேல ஏறி ரோல் பண்ணுங்க, உருளுங்க அப்படியே. எஸ் எஸ் காலை எவ்வளவு தூரம் ஹைட் மேல தூக்கி வைக்கிறீங்களோ அட்வான்டேஜ். ஃபாஸ்டர், ஃபினிஷ் ஃபாஸ்டர், கம் ஆன், மூவ். கம் ஆன் ஹியூபர்ட். கை மேல பிடிங்க, நல்லா கை மேல தூக்கி பிடிங்க. எஸ் காலை வைங்க, கால் அங்கே நிக்குது. இந்த கால் ரைட் ஹேண்ட், ரைட் லெக். ஸ்பைடர் வாக்ல மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் அந்த மாதிரி டாஸ்க் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அது மாதிரி. எஸ் வைங்க, மூவ் பண்ணுங்க. எஸ் ரோப் பிடிங்க. எஸ் பக்கத்துல வைங்க, ஈஸியா இருக்கும். எஸ் மூவ் பண்ணுங்க. எஸ் மூவ் பண்ணுங்க. எஸ் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து இந்த நேரோ பிரிட்ஜ் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டார். இந்த ஸ்பைடர்மேன் ரோப் கிளைம்பிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். மூவ் பண்ணுங்க, ஹைட் வைங்க, ஹைட் வச்சீங்கன்னா ஈஸி, காலை மேல தூக்குங்க. எஸ் மூவ் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணோன்னே என் பாடி வெயிட் அவ்வளோமே பின்னாடி போட்டேன். அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. பிகாஸ் அது என் ஆர்மில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒன்ஸ் பின்னாடி வந்துச்சுன்னா முன்னாடி புல் பண்ணுற அளவுக்கு பவர் கிடைக்காது. ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக் மூவ் பண்ணுங்க. எஸ் நோ ப்ராப்ளம். கெட் அப். எஸ் மேல தூக்கி வைங்க. மேல ஏறுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் மேல ஏறுங்க ஃபர்ஸ்ட். வாங்க. எஸ் மூவ் பண்ணு, கிராஸ் பண்ணு, அப்படியே மூவ் பண்ணு. எஸ் மூவ் பண்ணு. கம் ஆன். மேல தூக்கி வைக்கணும். அங்க மேல தூக்கி வைக்கணும். மேல தூக்கு. காலை மேல தூக்கு. எஸ் you got it. Come on. Got it. மேல தூக்கு. காலை மேல தூக்கு. You got it man. கிட்ட வந்த பிறகு never give up. Don't give up. Move up. Yes. காலை மேல தூக்கு. Yes. மேல இந்த காலை மேல தூக்கு. லிஃப்ட் பண்ணு. கை பவர் கொடு. Yes. Jump. Go through. Run through. Yes. ஹியூபர்ட் மற்றவர்களை விட இவர் அதிக நேரம் எடுத்துள்ளார். இவர் இன்றைய போட்டியில் முன்னேறுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் இந்த போட்டியை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 3 நிமிடங்கள். நீங்கள் ஆரம்பித்த வேகத்தை பார்த்தா உண்மையிலே நான் நினச்சேன் ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்க போகிற ஒரே கண்டஸ்டன்ட் நீங்கள் தான் அப்படின்னு. ஆனால் அந்த நேரோ பிரிட்ஜ்லேயும் இந்த ஸ்பைடர்மேன் வாக்லேயும் நிறைய தடுமாற்றங்கள். என்னாச்சு? ஃபஸ்ட்டு நேரோ பிரிட்ஜில் இந்த பேலன்சிங் ஒழுங்காக வரல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிகாஸ் வலிக்கிட்டே போயிருந்துச்சு. ஒன்ஸ் ஏறினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஷார்ட் ஸ்டெப் வச்சு வந்துட்டேன். அண்ட் இந்த இதில் தான் எனக்கு கீழே ஸ்கின் பீல் ஆஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அது பிடிச்சி அதில் வச்சுருந்துச்சுனால லெஃப்ட் லெக் வந்து மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் எனக்கு அந்த இடையில வந்து அப்படியே விழுந்துட்டேன். ஸ்கின் பீல் ஆஃப் ஆகி வலிக்க விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா மொத்த எனர்ஜியுமே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அது இதில் மட்டும்தான், இந்த ஸ்பைடர் வாக்கில் மட்டும்தான் எனக்கு அந்த தடுமாட்டம் இருந்துச்சு. அவருடைய பாடி பவர் வந்து பின்னாடி சைடு சாஞ்சிட்டார். அதனால் அவருக்கு பேலன்ஸ் லூஸ் ஆச்சு. பாடி வெயிட்டை முன்னாடி போட்டு கையில் கரெக்டாக பவர் கொடுத்ததுன்னா கரெக்டாக ஸ்பைடர் வாக் ஈஸியாக பண்ணிருக்கலாம். இல்லை சார், நாம மட்டும் கிடையாது, பார்க்குற பார்வையாளர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஹியூபர்ட் வந்து நேரோ பிரிட்ஜில் தான் ரொம்ப தடுமாறுவார்னு நினச்சிருப்பாங்க. அது கூட ஓரளவு கடந்து வந்துட்டார் சில தடுமாற்றங்களுக்கு அப்புறம். ஆனால் இதுதான் அவரை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிடுச்சு. ஹியூபர்ட் இருந்தாலும் உங்களோட லெவல் பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்க போட்டியிடத்தை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி. ஆல் தி பெஸ்ட் ஹியூபர்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஹியூபர்ட். தேங்க்ஸ்.
குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை நாள் சூரிய வெப்பத்தில் பயிற்சி எடுத்து சோர்வடைந்த நமது போட்டியாளர்களை குதூகலப்படுத்தும் வகையில் இவர்களுக்கு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலாவுடன் இவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அக்வா தெரப்பி எனப்படும் பயிற்சியும் நடந்து முடிந்தது. இதில் தண்ணியில் வந்து they are going to do some exercises. இதில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, அவங்க தண்ணியில் பண்ணுறதுனால அவங்களோட பாடி வெயிட் முதல்ல அவங்களுக்கு லோடிங்காக தெரியாது. ஸோ தட் அவங்க ஈஸியாக எக்ஸசைஸ் மூவ் பண்ண முடியும். அது பண்ணுறதுனால அவங்களோட கார்டியோ ட்ரைனிங் இன்னும் நல்லாவே பண்ண முடியும். ஸோ அது பண்ண கூடவே மசில் லெவலில் பார்த்திங்கன்னா they will get much more relaxed. ஒரு சராசரி மனிதன் நடக்க பயன்படுத்தப்படும் கலோரிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் நடக்க மற்றும் ஓட பயன்படுத்தும் கலோரிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதில் வெகுவான வித்தியாசம் தெரியும். அதைப்போல நிலத்தில் நடக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் சக்தியை விட நீரினுள் நடக்கும் பொழுது அதிக சக்தி தேவைப்படும். இதனால் இவர்களின் கால் தசைகள் வலுவடைகிறது. இத்தகைய பயிற்சி இவர்களுக்கு இந்த வார போட்டியில் எவ்வாறு உதவப் போகிறது என்று பார்க்கலாம். பால யோகேஷ், ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஆஃப் அமங் மேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போன வாரம் ஆனால் நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 kg குறைச்சி எப்படியோ சேஃப் ஜோனுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் வந்து லாஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தானே இருக்குது. பார்த்துருக்கேன் எல்லோரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எங்கே மிஸ் பண்ணாங்க எல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. இப்போ ஓகே, இப்போ இந்த டாஸ்கில் வந்து எது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தோணுது, எது உங்களுக்கு மைனஸாக தோணுது? ப்ளஸ் எல்லாமே எனக்கு அந்த எக்ஸப்ட் அந்த ரோப் அண்ட் அந்த இது ஸ்பைடர், ஆமாம், இது தவிர மீது எல்லாமே ப்ளஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லீஸ்ட்டாக பண்ணணுன்றதை மட்டும் மைண்டில் வச்சு நல்லபடியாக டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பால மிக கச்சிதமாக பயிற்சி எடுத்து வரும் இவர் கடந்த வாரம் சேஃப் ஜோனுக்கு சென்றார். தன்னை படிப்படியாக வெற்றியின் பக்கம் உயர்த்தி கொண்டிருந்தார். இன்றும் இவர் வெற்றியை அதிகரிக்க தயாராக இருக்கிறார். இப்போ இந்த டாஸ்க்கு நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முன்னாடியே வந்து செந்தில், நிக்லேஷ் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் வந்து கடைசி நான் செந்திலோட இது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஸோ செந்திலை வந்து கொஞ்சம் பீட் பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டில் இருந்தது. முடிஞ்சளவு செந்திலோட டைமை பீட் பண்ணணும். Your time starts now. Go, 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 go. சீக்கிரம் சீக்கிரம். போங்க போங்க. ரோப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஏறும்போது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பேலன்ஸ் கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன மைண்டில் செட் பண்ணியிருந்தேன்னா, நல்லா ரோப்பை வந்து ஹைட்டில் பிடிக்கணும், பிடிச்சிட்டு அதில் அப்படியே சைடில் வந்து பேலன்ஸ் பண்ணியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அது ஃபஸ்ட்டு நிற்கிறது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது முடித்த உடனே அப்புறம் ஈஸியாக போயிட்டேன். வெரி குட், சூப்பர் ஜம்ப். கீழே வருது, முட்டி போடக்கூடாது. எஸ் எஸ், கை 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 எடுங்க, மேலே மேலே தூக்கி வைங்க, தூக்கி வைங்க. கமான் கமான் பாலா, பவர், உங்கள் சர்க்கியூட் ட்ரைனிங் பவர்லாம் காமிக்கிறீங்களா? மேலே தூக்கி வைங்க. பாலாக்கே சூப்பர் சூப்பர்மா. ஹைட் போய்க்கோ, டக்குனு போய்க்கோ. ஸ்பைடர்மேன் வாக்கு அந்த க்ரால் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அது ரெண்டே இதில் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிடணும் இது அப்படின்னு ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். காலை மேலே தூக்குங்க, காலை மேலே தூக்குங்க. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட், யூ காட் இட் பாலா, வெரி குட் பாலா, சூப்பர். மூவ் மூவ், நீ தூங்குறீங்க, ரொம்ப கேட்கு. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. எஸ், காலை மேலே தூக்குங்க. இந்த காலை கிரிப்பு வச்சு இந்த காலை மேலே தூக்குங்க. இந்த காலை மேலே தூக்குங்க, இந்த காலை மேலே தூக்குங்க. எஸ், மேலே 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 ஏறுங்க, மேலே ஏறுங்க. எஸ், மேலே ஏறுங்க. எஸ் எஸ் எஸ், மேலே தூக்குங்க, மேலே தூக்குங்க. கம் ஆன், ரன், ஜம்ப் ஜம்ப், ரன் ரன், மூவ். வெரி குட் பாலா.
இவர் இந்த சுற்றில் ஜெயிக்கும் வழியை நன்கு ஆராய்ந்து இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இவர் இந்த போட்டியை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 2.6 நிமிடங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க லாங் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஷார்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் கண்ட்ரோல் கிடைச்சிருக்கும், பேலன்ஸ் கிடைச்சிருக்கும், ஈஸியா வந்திருப்பீங்க. எஸ், வெரி குட். இல்லை, அவங்களோட பண்ண எல்லா போட்டியாளர்களும் ஹியூபர்ட் மட்டும்தான் இதில் பெரிய தடுமாற்றம். அதுக்கடுத்து நீங்கள் தடுமாறல, ஆனால் பேலன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் சொன்ன மாதிரி வேற ஒன்றுமே இல்லை. நான் நினச்சேன் 2 ஸ்டெப்லேயே பண்ணிடலாம், பாதி வச்சு 2 ஸ்டெப்பில் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தப்பாக கணக்கு போட்டேன். இல்லை, அதனால தான் ட்ரெயினர் சார் முதல்ல இருந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு லாங் ஸ்டெப் வைக்க முடியாது, வைக்க கூடாது, உங்க பேலன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். பரவாயில்ல மலகேஷ், ஆல் தி பெஸ்ட். பாப்போம். ஆல் தி பெஸ்ட் பால். ஆல் தி நம்ம மேல் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட காம்படிட்டிவ் டாஸ்க் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் டாஸ்க்ல ஹர்டில் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் வந்து இன்னும் டைம் ரிவீல் பண்ணல. ஸோ நீங்கள் எல்லாருமே எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கன்றதை நாங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட லெவல் 2 டாஸ்க்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. லெவல் 2 டாஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெடி ஸ்டெடி கோன்னு சொன்னதும் நீங்கள் இங்கேருந்து ஓடி போய் அங்கே இருக்கிற மெடிசின் பால்ஸை எடுக்கணும். அந்த மெடிசின் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 kg ஈச் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பாலை தூக்கிட்டு திரும்பவும் இந்த ஸ்டார்டிங் லைனுக்கு வரணும். யார் கம்மியான டைமில் இங்கே வந்து ரீச் ஆகுறீங்களோ அவங்க தான் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. அண்ட் லீஸ்ட் ஸ்கோர் பண்ணவங்க வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு போவீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் டாஸ்கில் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்கன்றதை நாங்கள் சொல்லலை. இதுலேயும் வந்து நாங்கள் எண்டில் தான் சொல்லுவோம். ஸோ மொத்தமாக எல்லாமே டாலி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் யார் இந்த வாரம் சேஃப் ஜோனில் இருக்க போகிறீங்க, யார் டேஞ்சர் ஜோனில் இருக்க போகிறீங்க, இல்லை எலிமினேட் ஆக போகிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ யூ நீட் டு டேக் இட் ரியலி சீரியஸ். ஓகேவா? இரண்டாம் கட்ட போட்டிக்கு தயாராகும் ஆண் போட்டியாளர்கள் ஸ்ரீகாந்த், ஹியூபர்ட் மற்றும் செந்தில். செந்தில் சொல்லுங்க, ரன்னிங் டாஸ்க்ல வந்துட்டு யாரு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான காம்படிட்டர்னு நினைக்கிறீங்க, ஸ்ரீகாந்த் ஆர் ஹியூபர்ட்? இல்லை, ஆக்சுவலாக 2 பேருமே ஈக்குவலான எனக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் வாக் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டில் ஃபாஸ்ட் வாக் பண்ணால் தான் சீக்கிரம் போக முடியும். அதே மாதிரி லாங் ஸ்டெப் வைப்பான். ஓகே. ஸோ 2 பேருமே ஹெவி காம்படிஷன் எனக்கு. ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இது ஏன் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து சேஃப் ஜோனா டேஞ்சர் ஜோனான்றது தெரியும். ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். போன டாஸ்க் வந்து நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் லெவல் டாஸ்க். பட் இதுவும் அதே மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ ஸ்ரீகாந்த், செந்தில் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு ரீச் ஆடுவீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட ஹைட் கூட ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இது தவிர வேறு என்ன டெக்னிக் வச்சுருக்கீங்க இதை ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? இங்கே வந்து என்ன தான் வந்து ஹைட் அட்வான்டேஜ் இருந்தாலும் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தம். ஐ எம் நாட் அ குட் ரன்னர். எனக்கே தெரியும். அண்ட் ஸ்டாமினா வந்து லெஸ் தான் எனக்கு. ஸோ ஐ ஹாவ் டு புஷ் மை செல்ஃப் ஹார்டர் தேன் தீஸ் 2 நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணோம். அண்ட் பார்க்கலாம், என்னால் எப்போ ஓட முடியல அப்போ என்னோட லாங் ஸ்டெப்பை யூஸ் பண்ணலாம். பார்க்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஸ்ரீகாந்த். ஹியூபர்ட், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓடி போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி உங்களோட வெயிட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், ஏன்னா ஓடி போகிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து டேலி பண்ணலான்னு இருக்கீங்க? போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். செகண்ட் வரும்போது எங்கேயாவது நான் ட்ராப் ஆனால் கூட ஓரளவுக்கு என்னோட மீடியம் பேஸில் மெயின்டைன் பண்ணி ஓடி வரலான்னு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ 3 பேருமே 3 வித்தியாசமான டெக்னிக்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காமிச்சு அந்த பால் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த ஸ்டார்டிங் லைனுக்கு வரணும். ஓகே, யார் கம்மியான டைம் எடுக்கிறீங்களோ அவங்க தான் சேஃப் ஜோன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ பாய்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? Your time starts now. Oh, Vasa! Vasa, Vasa, human, Vasa! ஃபஸ்ட்டு ஓடும்போதே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம்னா செகண்ட் ரொம்ப எனர்ஜி இருக்காதுன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட ஸ்லோ ஸ்பேஸில் தான் போனேன். நானும் ஹியூபர்ட்டும் மெடிசன் பால் எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக நான் சேர்ந்து தான் ஓடினோம். மெடிசன் பால் எடுத்து திரும்பி ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சோடனே ரைட் ஹேண்டில் இருந்த மெடிசன் பால் வந்து வழுக்கி கீழே வந்துருச்சு. அது எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஹியூபர்ட் ஒரு 5 meters லீட் எடுத்துட்டான். ஃபினிஷ் லைன் கிட்ட வரும்போது சரி கடைசியாக ஒரு புஷ் கொடுப்போம், ஹியூபர்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணுவோம், டைமிங் எப்படி தான் நோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு புஷ் கொடுக்கலான்னு ஒரு எடுத்து அந்த கையை இது பண்ணும்போது திரும்பி மெடிசன் பால் கீழே வந்துருச்சு. அப்படியே அந்த மெடிசன் பால் தூக்கி மண்டையிலே போட்டுக்கலாம் போல் கோவம் வந்துது. எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
ஸ்ரீகாந்த் மிஸ் த பால் 2 தடவை மிஸ் பண்ணியிருந்தார் இந்த பாலை. அது மேஜர் ரீசன் வந்து அவர் அந்த பால் அவரோட அட்டாச் பண்ணியிருந்தாரு, பாடியோட அட்டாச் பண்ணியிருந்தாருன்னா இட் குட் ஹவ் பீன் ஈஸி. ஆனால் கையில் தனியாக வச்சிருந்தது தான் பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா அந்த வெயிட் அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. How did you manage to do it? இல்லை சுத்தமாக எனர்ஜி இல்லை, பட் இருந்தாலும் இதை விட்டலாம் நான் வெளியே போயிடும் ஷோ விட்டு. ஸோ அதனால் அதை விடக்கூடாதுன்னு தான் ஃபாஸ்ட்டாக வந்தேன். ஓகே, குட், வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்ரீகாந்த், 2 வாட்டி நீங்கள் வந்து பாலை ட்ராப் பண்ணீங்க. அந்த இடத்துல பால் பிக்கப் ஆனதும் நீங்கள் அந்த இடத்துல ட்ராப் பண்ணீங்க, மறுபடியும் இங்கே ஃபினிஷ் லைனுக்கு வரும்போது நீங்கள் வந்து ட்ராப் பண்ணீங்க. என்ன ஆச்சு? அது வந்து தெரில, எனக்கு நான் ஒழுங்காக பிடிக்கல. ட்ராப் ஆகாதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் ட்ராப் ஆடும்போது எனக்கு தெரில, செகண்ட் டைம் ட்ராப் ஆகாதுன்னு நினச்சேன். பட் யூ ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங். இல்லை, நான் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஸ்ப்ரிண்ட் ஓடுறது அவ்வளோ வராது. ஸோ ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மை லெக்ஸ் மோர். ஸோ என் கையில் என்ன நடக்குது நான் வந்து இது பண்ணல. அண்ட் சின்ஸ் நான் என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதனால ட்ரை பண்ணும்போது என் கை இப்படி வந்தது. ஓகே. ஸோ அந்த மோஷனில் பால் கீழே வந்துருச்சு செகண்ட் டைம். ஸோ நீங்கள் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்றதை மறந்து போய் நீங்கள் அந்த மூமெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பீடாக ஓடணும்னு ட்ரை பண்ணி அதை விட்டேன். நோ ப்ராப்ளம், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹியூபர்ட், செகண்ட் வரதுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டீங்க. பட் அந்த இடத்துல வந்து ஸ்ரீகாந்த் பால் கீழே போட்டதுனால தான் வந்து நீங்கள் வந்து செகண்ட் வந்திருக்கீங்க, கரெக்டாக? இல்லைன்னா 2 பேருமே ஈக்குவலாக தான் ஓடி வந்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாண்ட் ரன்னிங் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஏதாவது விதத்தில்? ஃபர்ஸ்ட் டைம் தான் இது மாதிரி ஓடுறேன். ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே. உங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் வந்து பீச்சில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய எக்ஸசைஸ்லாம் எடுத்திருக்கீங்க இல்லையா? பீச்சில் போட்டாலும் இந்த அளவுக்கு லாங்காக ஓடுனதுலாம் இல்லை. வேறு மாதிரி ஒர்க் அவுட்ஸ் அதை மாதிரி தான் பண்ணியிருக்கோம், புல்லிங் அதை மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓடும்போது கூட ஓரளவுக்கு போயிட்டேன். அண்ட் இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் முடியல. ஒரு லைட்டாக ஒரு 10 ஃபீட் தான், அதுக்கப்புறமே ஃபுல் எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு. அந்த டைம் தான் அவள் பால் ட்ராப் பண்ண ஓரளவுக்கு படியல அப்படின்ட்டு எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன அளவுக்கு முடியுமோ அந்த பேஸில் ஓடி அதை முடிச்சிடலாம் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒலிபெலி நிகழ்ச்சியில் வந்து லக் ஃபேக்டர் வந்து ஹியூபர்ட்க்கு தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. லெட்ஸ் சி, எப்போவுமே இதே மாதிரி இருந்தால் நல்ல விஷயந்தான். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லெவல் 2 டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பால யோகேஷ் அண்ட் நிக்கிலேஷ் ரெடியாக இருக்காங்க. நிக்கிலேஷ்னு ஒன்றே எனக்கு ஓகே தெரிஞ்சிச்சு, நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நிக்கிலேஷ் வந்து அவர் ஓடுறதை நான் பார்த்துருக்கேன், என்னோட ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அவர் வந்து என் அளவுக்கு ஓட மாட்டார். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பால யோகேஷ், ஃபர்ஸ்ட் லெவல் டாஸ்க்கை வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. செகண்ட் லெவல் டாஸ்க் ஓடுற டாஸ்க், உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கீங்க? அது என்னன்னு தெரில, எப்பயுமே பீச் வந்துட்டோன்னா டக்குன்னு அந்த பிரெத் ஃபுல்லாக போயிடும். ஒரு நிமிஷம் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் திருப்பி நார்மல் ஆவேன். இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண ரெடியாக? ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நிக்கிலேஷ், இது வரைக்கும் நாங்கள் வந்து உங்களை பெர்ஃபார்ம் பண்ண பார்த்ததில் நீங்கள் வந்து டாஸ்க் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஓடணும் அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஆகிடுறீங்க, சரியா? ஆனால் இப்போ இருக்கிற டாஸ்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓடி போய் அந்த பால் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்டிங் லைனுக்கு வரணும். இதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ நீங்கள் எப்படி இந்த டாஸ்க்குக்கு ரெடியாக இருக்கீங்க? ஸோ என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஓடணும், இந்த டாஸ்க் வின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இரண்டாவதாக மோத போகிறவர்கள் பாலா மற்றும் நிக்கிலேஷ். பாய்ஸ் ரெடி? Your time starts now. Go Bala! Go Nikhilesh! Come on Bala! Nikhilesh va! ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு அந்த பக்கம் போய் அந்த மெடிசன் பால் குமிஞ்சு எடுத்துகிட்டு எந்திரிக்கிறான், பார்த்தா அவரும் குமிறாரு. ஐயோ தப்பாக நம்ம நினச்சிட்டோம் போல, நிக்கிலேஷ் பற்றி மிஸ்கால்குலேட் பண்ணிட்டோம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திருப்பி விடாமல் பிக்கப் பண்ணிட்டு ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன்.
பாலா நிக்கிலேஷை தாண்டி ஓடினார். நிக்கிலேஷ் தன்னால் முடிந்தவரை இயன்றும் பாலாவுடன் போட்டியிட முடியாமல் பின்னால் ஓடினார். பாலா யோகேஷ் வந்து இந்த வாரம் பூராவே நிறைய கார்டியோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு அந்த ட்ரைனிங் நல்லா இருந்ததுனால இந்த சாண்ட் ரெசிஸ்டன்ஸோட ரன்னிங் ரேஸ் வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. அவரால் ஈஸியாக அதை பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பாலா யோகேஷ்க்கும் நிக்கிலேஷ்க்கும் அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். தட்ஸ் வை பாலா யோகேஷ் won it. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? ஆர்டினரி ஃப்ளோரில் ஓடுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த வெயிட்டில் சாண்டில் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாண்டில் ஓடி அது மட்டும் இல்லாமல் 3 kgs வெயிட் வேறு தூக்கிட்டு வரீங்க. ஆமாம், முதல்ல வந்து ஓடும்போது வந்து கையில் எந்த வெயிட்டும் இல்லை. ஸோ ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்விங் பண்ண முடிஞ்சுது. ஹேண்ட் ரிட்டர்ன் வரும்போது தான் வெயிட் இருந்ததுனால ஹேண்ட்ஸும் ஸ்விங் பண்ண முடியல. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாலா யோகேஷ், ஓப்பனிங்லாம் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல் எனர்ஜியோட ஓடினீங்க. பட் அந்த இடத்துல பால் பிக்கப் பண்ணதும் எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸ் என்னன்னா, நிக்கிலேஷ் வந்து ஸ்லோவாக தான் வராரு, சரி நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாகவே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தானே ஓடினீங்க? அப்படிலாம் இல்லை. அங்கே போய் பால் எடுக்கும்போது திருப்பி பிரெத் போயிடுச்சு ஒரு நிமிஷம். அப்புறம் அதை நான் பிரெத்தே அங்கே எடுக்கல. ஓடி வர பாதி வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் லைட்டாக திரும்பி பார்த்தேன், கொஞ்சம் பின்னாடி இருந்தான். சரி ஓகே, லைட்டாக ஸ்லோ பண்ணி பிரெத் எடுத்துக்கலான்னு வரப்போ பிரெத் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம மேல் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட காம்படிட்டிவ் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. லெவல் 1 அண்ட் லெவல் 2 டாஸ்க் எல்லாருமே வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செந்தில் கிட்ட பேசுவோம். செந்தில், இன்னைக்கு டாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரெஷர் உள்ள ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கும். ஏன்னா போன வாரம் நீங்கள் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்று நீங்கள் அதிகமாக வெயிட் லூஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா டாஸ்க் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு போகிறதுக்கு எடுத்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்னென்ன? வெயிட் லாஸ்க்கு நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு 500 கிராம் to 700 கிராம் குறைக்கணும், அந்த பிளானோட தான் வச்சுருந்தேன். ஸோ டெய்லியும் குறைச்சிட்டு வந்தால் ஓவரால் வீக் 4 kg கவர் பண்ணிடலாம், கொஞ்சம் சேஃபாக வந்துடலாம். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டு. பட் அதை என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல, காலில் பெயின் இருந்தனால. டெய்லி ரன்னிங் போகணுன்னு போவேன், பட் என்னால் பண்ண முடியாது. அங்கே வந்து முடியாமல் உட்காந்துருவேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் நான் போகும்போது வழியில் இருந்துட்டால் கூட, ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு ரவுண்ட் ஸ்ரீகாந்த் என்ன கூப்பிட்டு போவான், செகண்ட் ரவுண்டு ஹியூபர்ட் என்ன கூப்பிட்டு போவான், தேர்ட் ரவுண்ட் சௌந்தர்யா அகிலா கூப்பிட்டு போவாங்க, பாலா வந்து என்னை விட்டு முன்னாடி ஓடிட்டே இருப்பான். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். செந்தில் கடந்த வார எடை 95.3 கிலோ, தற்போதைய எடை 91.1 கிலோ, வித்தியாசம் 4.25, ஒல்லி பெல்லி சதவிகிதம் 4.67. செந்தில், நீங்கள் வந்து லெவல் 1 டாஸ்க்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 1 minute 36 seconds அண்ட் செகண்ட் லெவல் டாஸ்க்கை 45 secondsல முடிச்சு மொத்தமாகவே நீங்கள் வந்து இந்த 2 லெவல் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்காக எடுத்த டைம் 2 minutes 21 seconds. ஸோ டாஸ்க்லையும் நீங்கள் தான் டாப் பெர்ஃபார்மர் அண்ட் வெயிட்லேயும் நீங்கள் தான் இந்த வாட்டி சூப்பராக வெயிட் குறைச்சு செந்தில் இந்த வாரம் சேஃப் ஜோன் போறாரு. பயிற்சியின் முடிவாக இன்றைய போட்டியில் மற்ற போட்டியாளர்களை தாண்டி அதிக எடை குறைத்து சேஃப் ஜோனுக்கு செல்கிறார். ஸோ கங்க்ராச்சுலேஷன் செந்தில், இந்த வாரம் சேஃப் ஜோனுக்கு நீங்கள் தான் போகிறீங்க. அண்ட் இதே எஃபர்ட் வந்து நீங்கள் எல்லா வாரமும் பண்ணணும். ஓகே, ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் கடந்த வார எடை 118.6 கிலோ, தற்போதைய எடை 115.2 கிலோ, வித்தியாசம் 3.35, ஒல்லி பெல்லி சதவிகிதம் 2.9. உங்களோட டாஸ்க் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றதும் பார்த்துடலாம். நீங்கள் லெவல் 1 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 2 minutes 7 seconds எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் லெவல் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 57 seconds எடுத்தீங்க. ஸோ டோட்டலாகவே நீங்கள் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 3 minutes and 4 seconds. உங்களோட ஒலிபெலி பர்சன்டேஜ் இஸ் 2.9%, விச் மீன்ஸ் நீங்களும் செந்திலோட சேர்ந்து சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. அண்ட் யூ ஆர் தி செகண்ட் டாப் ஒலிபெலி பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு ஆள். பாலா யோகேஷ். பாலா யோகேஷ் கடந்த வார எடை 92.4, தற்போதைய எடை 89.8, வித்தியாசம் 2.55, ஒல்லி பெல்லி சதவிகிதம் 2.84. லெவல் 1 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த டைம் 2 minutes and 6 seconds. லெவல் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த டைம் 52 seconds. ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்த டைம் 2 minutes and 58 seconds.
நீங்கள் வந்து 2.84 ஒல்லிவெளி பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, ஜஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஸோ நீங்களும் இந்த வாரம் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. மீதம் இருக்கிற வந்து ஹியூபர்ட் அண்ட் நிகிலேஷ், இவங்க 2 பேர் தான் இப்பொழுதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஹியூபர்ட், போன வாரம் உங்களோட வெயிட்? ஹியூபர்ட் கடந்த வார எடை 113.7 கிலோ, தற்போதைய எடை 110.9 கிலோ, வித்தியாசம் 2.8. ஒல்லி பெல்லி சதவிகிதம் 2.5. நீங்கள் வந்து இந்த வாரம் 2 டாஸ்க்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எடுத்த டைம் வந்து 3 minutes and 52 seconds. நிகிலேஷ்? நிகிலேஷ் கடந்த வார எடை 107.6 கிலோ, தற்போதைய எடை 105.8 கிலோ, வித்தியாசம் 1.8. ஒல்லி பெல்லி சதவிகிதம் 1.7. டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எடுத்தது 3 minutes and 22 seconds. ஹியூபர்ட் அண்ட் நிகிலேஷ், உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தட் நம்ம நிகழ்ச்சியில் வந்து டேஞ்சர் ஜோன் இல்லை எலிமினேஷனுக்கு போகிறது முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ். போன வாரம் ஆல்ரெடி நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு மேல் கண்டஸ்டன்ட் தான் எலிமினேட் ஆவாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது வச்சு பார்க்கும்போது ஹியூபர்ட், உங்களோட ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் இஸ் more than நிகிலேஷ், which means this week நீங்களும் செந்தில், பாலயோகேஷ் அண்ட் ஸ்ரீகாந்தோட சேஃபாக இருக்கீங்க. நிகிலேஷ், டாஸ்க்கை வந்து நீங்கள் ஓரளவு பெட்டராக பண்ணியிருந்தாலும் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஹியூபர்ட்டுக்கு உங்களுக்கும். இதுக்கலே ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் கம்மி, நீங்கள் தான் 1.7 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு உங்களால். ஏதாவது கிளாஸஸ்க்கு ப்ராப்பராக போகலையா, இல்லை டயட் ப்ராப்பராக இல்லையா, என்ன நடந்தது? டயட் விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன். நான் டயட் என்ன கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் கிளாஸஸும் வந்து இந்த வாரம் எல்லா கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லோரும் பண்ண ஒர்க் அவுட்ஸ் தான் நானும் பண்ணேன். பட் என்ன ரீசன்னு தெரியல, வெயிட் குறையில இந்த வாரம். எனக்கே தெரிஞ்சது, ஆக்சுவலாக நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சது வெயிட் வந்து ப்ராப்பராக லாஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சது. ரீசன் என்னன்னு ப்ராப்பராக கரெக்டாக தெரியல. One of the very obedient contestant we have. The motivation factor வந்து drive ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்குள்ள இருக்கிற drive ரொம்ப கம்மி. Externally somebody has to be pushing him, motivating him, constantly, நிகிலேஷ் you can do அப்படின்ற assurance கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிகிலேஷ்க்கு பயம் அதிகம், தன்னை பற்றி தான் நினச்சிக்கிற நம்பிக்கையினுடைய அளவு ரொம்ப கம்மி. இதுதான் மறுபடியும் எல்லாரும் சொல்கிற விஷயம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகள் வரும், சறுக்கல்கள் வரும். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கிட்ட யாருமே எந்திரிச்சு அதுலேருந்து வெளியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால் நிகிலேஷ், தயவு செஞ்சு லைஃப்பில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரணும். இத்தனை வாரங்கள் எங்களோடு நிகிலேஷ் செய்த பயணம் இன்னைக்கோட நிறைவடையுது. நிகிலேஷ் இந்த வாரம் நம்ம ஷோலேருந்து எலிமினேட் ஆறார். இன்றைய போட்டியில் நம்மை விட்டு விலகும் நிகிலேஷ் மற்ற போட்டியாளர்களைப் போலவே தன்னை தினமும் பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்பவர். பயிற்சியாளரின் வகுப்புகளுக்கும் சரி, மருத்துவரின் உணவு கட்டளைகளுக்கும் சரி, மிக பணிவுடன் தன்னை நம்முடன் இணைத்துக் கொண்ட இவர் ஒல்லி பெல்லி சதவிகிதம் அதிகம் குறைக்காததாலும் மற்ற போட்டியாளர்களை விட மிகவும் பின்தங்கி இருந்ததாலும் இவரின் பயணம் நம் நிகழ்ச்சியில் இத்துடன் நிறைவடைகிறது. நம் நிகழ்ச்சியின் மிக சாந்தமான இந்த போட்டியாளர் வெளியேறுவதற்கு நம் ஒல்லி பெல்லி குழு வருந்துகிறது. இருந்தும் நம் விஜய் தொலைக்காட்சியும் ஸ்பார்க் இன்ஸ்டிடியூட்டும் இவர் உடல் எடையை குறைக்க ஊக்கமும் உதவியும் கொடுக்க மறுக்காது. நீங்க ஒல்லி பெல்லி நிகழ்ச்சிக்கு வரும்போது உங்களோட இனிஷியல் வெயிட் வாஸ் 129.9 kg அண்ட் இப்போ அவரோட கரண்ட் வெயிட் இஸ் 105.80, which means அவர் வந்து ஓவரால் 24.4 kg 8 வாரத்துல குறைச்சிருக்கீங்க. மிகப்பெரிய வெற்றி, சாதனை.